இந்த கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கொஸ்டின் சொல்லலாம். ஏன்னா இது பார்த்தீங்கன்னா இன்டர்லிங்க்டு கொஸ்டின். அதாவது 2 சாப்டர் வந்து கம்பைன் பண்ணி இங்க வந்து குடுத்துருக்காங்க. ஓகேவா? இது வந்து நமக்கு லாஸ்ட் இயர்ல ஈக்லிபிரியம் ஒரு சாப்டர் வந்து படிச்சிருப்போம். அப்ப அந்த ஈக்லிபிரியம் சாப்டர்ல அயானிக் ப்ராடக்ட் வந்து ஒரு கான்செப்ட். அத பேஸ் பண்ணி இங்க சொல்யூஷன் வந்து நமக்கு வந்து ஒரு கொஸ்டின் வந்து குடுத்துருக்காங்க. ஓகே. அப்ப 2 சாப்டர் சொல்யூஷன் சாப்டரையும் ஈக்லிபிரியம் சாப்டரையும் மிக்ஸ் பண்ணி இந்த கொஸ்டின் வந்திருக்குது. இந்த மாதிரி கொஸ்டின் தான் வந்து பார்த்தீங்கன்னா காம்படிட்டிவ் எக்ஸாம்ல நிறைய கேட்கறது வந்து பாசிபிலிட்டிஸ் இருக்குது. எப்பவுமே ஒரே சாப்டர்ல ஒரே கான்செப்ட் வச்சு கேட்க மாட்டாங்க. ஒரு மல்டிபிள் கான்செப்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல வந்து யூஸ் பண்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? இங்க நமக்கு இந்த கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா சால்பிலிட்டி ப்ராடக்ட் வந்து நமக்கு கொடுத்துருப்பாங்க. அப்ப சால்பிலிட்டி ப்ராடக்ட் நம்ம ஜென்ரலா என்ன பண்ணுவோம்னா கேஎஸ்பின்னு வந்து போடுவோம். ஓகேவா? சால்பிலிட்டி ப்ராடக்ட். ஓகே. அப்ப நமக்கு என்ன சால்பிலிட்டி ப்ராடக்ட் நமக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா அதோட கான்சன்ட்ரேஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா இங்க நமக்கு என்னன்னா காப்பர் சல்ஃபைடு வந்து கொடுத்துருக்காங்க இல்லையா? அப்ப காப்பர் சல்ஃபைடு. அப்ப காப்பர் சல்ஃபைடு நமக்கு வந்து எப்படி டிசோசியேட் ஆகும்? காப்பர் 2+ வந்து மாறும். பிளஸ் வந்து பார்த்தீங்கன்னா சல்ஃபைடு வந்து 2- வந்து மாறும். அப்ப இதோட solubility ப்ராடக்ட் வந்து நமக்கு என்ன கொடுப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா அப்ப இதோட கான்சன்ட்ரேஷன் ஜெனரலா நமக்கு வந்து S வந்து கொடுப்பாங்க. அப்ப இதோட கான்சன்ட்ரேஷன் அப்ப வேணா பிளஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதோட கான்சன்ட்ரேஷன் ரெண்டோட கான்சன்ட்ரேஷன் சேர்த்து தான் நமக்கு வந்து solubility ப்ராடக்ட். ஆனா இங்க நமக்கு என்ன கேட்டுக்கிறாங்க மோலாரிட்டி வந்து கேட்டுக்கிறாங்க. அப்ப மோலாரிட்டின்றது நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் சொல்யூட். அப்ப இங்க சொல்யூட் என்னது Cu2S தான் நமக்கு வந்து சொல்யூட். ஓகே. அப்போ காப்பர் எவ்வளவு மோலாரிட்டி இருக்குதோ அதே மோலாரிட்டி தான் நமக்கு வந்து சல்ஃபர் வந்து நமக்கு வந்து இருக்கும். ஆனா இங்க solubility ப்ராடக்ட்ல என்ன பண்ணுவாங்க நம்ம ரெண்டையுமே நம்ம வந்து ஆட் பண்ணிடுவாங்க மல்டிபிகேஷன் பண்ணிடுவாங்க. ஓகே. இங்க வந்து அடிஷன் வந்து கிடையாது. இங்க வந்து மல்டிபிகேஷன். அப்ப S into S வந்து பார்த்தீங்கன்னா இந்த மல்டிபிகேஷன் வந்து இருக்கும். அப்ப நமக்கு தேவை என்னன்னு பார்த்தீங்கன்னா இதான் நமக்கு இது தேவை. ஓகே. மோலாரிட்டி. அப்ப இந்த மோலாரிட்டி நமக்கு வந்து ஈக்குவலா தான் இருக்கும். அப்ப அந்த மோலாரிட்டி தான் நமக்கு வந்து Cu2S வந்து நமக்கு வந்து இருக்கும் இல்லையா? அப்ப நம்ம என்ன பண்ணோம் S2 S ஸ்கொயர் S ஸ்கொயரோட வேல்யூ தான் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க 6 into 10 to the power of -16 வந்து கொடுத்துருக்காங்க. அப்ப S கண்டுபிடிச்சா மோலாரிட்டி ஆஃப் Cu2S வந்து நமக்கு வந்து கிடைச்சிடும். ஓகே. அப்ப S வந்து நம்ம வந்து எப்படி கண்டுபிடிக்கலாம்? ரூட் ஆஃப் ஓகே S equal to root of 6 into 10 to the power of -16 இல்லையா? அப்ப நம்ம என்ன பண்ணலாம் 10 to the power of -16 ரூட் எடுத்தா அப்ப வந்து என்ன into 10 to the power of வந்து -8 வந்து நம்ம மாறிடும். அப்ப √6 வந்து நமக்கு வந்து வேல்யூ கண்டுபிடிக்கணும். அப்ப 6 வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லாங் டிவிஷன் போட்டீங்க அப்படின்னா முதல்ல நம்ம என்ன பண்ணலாம் 2 வந்து நமக்கு வந்து 4 வந்து கிடைக்கும் இல்லையா? 2 வந்து நமக்கு வந்து 4 கிடைக்கும். ரிமைனிங் வந்து நமக்கு என்ன இருக்கும் 2 வந்து இருக்கும். அப்ப நம்ம வந்து பாயிண்ட் வச்சுட்டு இங்க நம்ம வந்து 4 பண்ணோம் அப்படின்னா இங்க நம்ம வந்து நமக்கு வந்து 0 போடும்போது 4 0 0 வந்து பண்ணலாமா 0 பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்குன்னா 44 4 வந்து நம்ம வந்து ஆட் பண்ணணும். அப்ப என்ன வரும் 16 ரிமைனிங் 1 17 வந்து நமக்கு வருது இல்லையா? அப்போ 5 போட்டு பார்த்தா 4 5 5 வந்து நம்ம போட்டு பார்த்தா நமக்கு என்ன வருது 25 ரிமைனிங் 2 200க்கு மேலே வந்து நமக்கு போயிடுது இல்லையா? அப்போ நமக்கு என்ன வரும்னா 4 தான் வரும். ஓகே 4 4 வந்து வரும். இங்கே நமக்கு என்னன்னா 176 வந்து வருது. அப்போ ரிமைனிங் நமக்கு எவ்வளோ இருக்குது 4 24 வந்து இருக்கு இல்லையா? அப்போ இன்னொரு என்ன பண்ணலாம் இன்னொரு 2 0 வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அப்போ நமக்கு என்ன வரும் இங்கே லாங் டிவிஷன் நமக்கு என்ன பார்த்தீங்கன்னா 48 வந்து வரும். அப்போ 48 வந்து எத்தனை டைம்ஸ் வந்து இருக்குது 48 வந்து 2000 வரும் 5 டைம்ஸ் போட்டு பார்ப்போம். அப்போ 5 5 போட்டிங்கன்னா 5 5 ஆர் 25 ரிமைனிங் 2 அப்புறம் 42 ரிமைனிங் வந்து 4 அப்போ வந்து 24 வந்து வருது. அப்போ நமக்கு வந்து அதிகமாக வந்து மாறிடுது இல்லையா? அப்போ நமக்கு வந்து ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நமக்கு என்ன வரும் பார்த்தீங்கன்னா 4 தான் நமக்கு வந்து வரதுக்கு சான்ஸ் இருக்குது. ஓகே. அப்போ நமக்கு என்ன 2.44 அப்போ இதோட கான்சன்ட்ரேஷன் என்ன பார்த்தீங்கன்னா 2.44 into 10 to the power of -8 இதான் வந்து பார்த்தீங்கன்னா மோலாரிட்டி ஆஃப் வந்து இந்த சொல்யூஷனில் மோலாரிட்டி கேபிட்டல் M வந்து இருக்கு இல்லையா? மோலாரிட்டி ஆஃப் CUS மோலாரிட்டி ஆஃப் CUS வந்து எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 2.44 into 10 to the power of -8 மோலாரிட்டி வந்து நமக்கு வந்து இருக்கும். அப்போ சால்பிலிட்டி ப்ராடக்ட்லேருந்து மோலாரிட்டி வந்து நமக்கு வந்து எப்படி கால்குலேட் பண்ணுறதுன்றதை அங்கே கொடுத்துருக்காங்க. இதே கைண்ட் ஆஃப் ப்ராப்ளம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஈக்விலிபிரியம் சாப்டரே நமக்கு வந்து இருக்கும். ஓகே. அப்போ கெமிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எல்லாமே இன்டர் கனெக்டட் தான். எந்த சாப்டரை பேஸ் பண்ணி எந்த சாப்டர்னா நம்ம வந்து கொஸ்டின் வந்து கேட்கறது வந்து பாசிபிலிட்டிஸ் இருக்குது.